செபன்யா 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய 2ஆம் வருகை. அப்போ அந்த நியாய தீர்ப்பின் நாளில் யாருக்கும் அவருடைய முன்னில் இருந்து மாறி நிற்க முடியாது. அப்போ அவர் சொல்லுகிறார், அந்த நாளில் இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற பொன்னோ வெள்ளியோ உடைமைகளோ ஒன்றும் நம்ம என்ன செய்யாதாம், ரட்சப்படுத்தாத. நாம் அந்த நித்திய அக்னியில் போய் தான் நாம் வெந்தழுவோம் என்று வசனம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்படி ஒரு அழிந்து போகிறது, நம்மை ரட்சிக்கக்கூட முடியாத ஒரு உலக பொருள் மேல் தான் இன்றைக்கு மனிதன் கவனம் செலுத்தி அது எப்படி அடுத்தவர்களை விட நான் மேன்மையாக சம்பாதிக்கலாம், அடுத்தவர்களை விட எப்படி என் பிள்ளைகளை மேன்மையாக வைக்கலாம் என்று சொல்லி உலக கவலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய உக்கிரத்தின் அந்த நாளில் நம்மை ரட்சிக்க அதொன்றும் வராது. நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்கென்று சொல்லி எதை செய்கிறோமோ, கர்த்தருக்கென்று சொல்லிட்டு அவருடைய வழியிலே நாம் எத்தனை தூரம் நிலைநிற்கிறோமோ அது மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுமா, நம்மை ரட்சிக்கும். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, வருகிற அந்த குரோத திவசத்தை நாம் நினைத்து கொண்டு, அல்லனா அந்த ஒரு பயங்கரமான அந்த நாட்களை நினைத்து கொண்டு நாம் இந்த நாட்களில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் மனம் திரும்புதலோடும் கண்ணீரோடும் வந்து நாம் கர்த்தருக்காக ஜீவித்து அவருடைய ராஜ்யத்தில் போக கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.